ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் வேர்டில் எப்படி வந்து டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து டேபிள் வந்து க்ரியேட் ஆச்சு, எப்படி வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது, இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, எல்லா எடிட்டிங்கும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து எம்எஸ் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஸ்டார்ட்டில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு டைப் பண்ணோன்னே இங்கே வந்து வேர்டுன்னு டைப் பண்ணணுமே, இங்கே வந்து வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளாங்க் டாக்குமெண்ட்டாகவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எம்எஸ் வேர்டு வந்து டாக்குமெண்ட் வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டும் வந்து ரேண்டமாக வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது போல் வந்து ரேண்டமாக ஒரு டெஸ்ட்டும் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது போல் வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணுற வேர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 அட்வான்ஸ் வேர்ஷன். இதே வந்து மைக்ரோசாஃப்ட் 2007, 10 இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் வந்து சுற்றி போக வேண்டியதாக இருக்கும். இது வந்து அட்வான்ஸ் வேர்ஷன்ஸு 2013 இல்லை அதுக்கப்புறமா அந்த வேர்ஷன்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாகவே நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2007, 10 இது போல் வந்து வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அதுக்கும் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸில் வந்து நான் போய் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். அதே போல் அட்வான்ஸ் வேர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து எந்தெந்த ஆப்ஷன் எப்படி வந்து போகணும், எப்படி டைரெக்டாக வந்து போகணும் அப்படின்ற மெத்தடை நான் இங்கே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட் வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ டெலிட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிள் வந்து எதுக்காக எம்எஸ் வேர்டில் எதுக்காக வந்து டேபிள் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து கன்வீனியண்ட்டாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதே டேட்டாவை வந்து கன்வீனியண்ட்டாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டேபிளை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுறது எதுக்காக இங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூல்டு நோட்டில் வந்து ஷாப்பிங் பில்லை வந்து நம்ம ரைட் பண்ணும்போது இல்லை மார்க் ஷீட்டு ஏதோ ஒன்று ரைட் பண்ணுறோம். ரூல்டு நோட்லேயே வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலம்ஸு, ரோஸு இதை போல் வந்து லைன் போக்கு தான் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். சும்மாவே வந்து அப்படியே வந்து ரைட் பண்ண மாட்டோம். அதுவே வந்து அந்த ரூல்டு நோட்கே வந்து நம்ம லைன் போக்கு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். அப்படி இருக்கிறதுல இது வந்து என்ன, இந்த பேஜே எப்படி இருக்குது, அன்ரூல்டாக இருக்குது. ஸோ அப்போ இருக்கும்போது வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணாமல் வந்து ஒரு மார்க் ஷீட்டோ இல்லை சூப்பர் மார்க்கெட் பில்லோ எதையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்படி ரேண்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து என்ன முக்கியமாக 2 விஷயத்தை பொறுத்து தான் வந்து டேபிளே வந்து ஃபார்ம் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த டேபில் வந்து யூஸ் பண்ணணும்னா, என்ன மெனு பார் யூஸ் பண்ணணும்னா இன்சர்ட் மெனு பார். இதில் போய் தான் வந்து டேபிள்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த டேபிள்ன்ற ஆப்ஷனில் வந்து எதை பேஸ் பண்ணி டேபிள் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து டேபிளே வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ இது ஃபுல்லாக வந்து என்ன ரோ, அது வந்து இது ஃபுல்லாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ். ஓகேங்களா, இது ஃபுல்லாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிட் டேபிளில் ரோஸ் ஃபுல்லாக வந்து 7 இருக்குது. அதே வந்து காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இப்போ வந்து டிஃபால்ட்டாக ரோஸ் வந்து 7னும் காலம்ஸ் வந்து 6னும் இருக்குது. இதே வந்து நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படி நமக்கு வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணணும், ஓன் க்ரியேட்னு வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் டேபிளில் போகலாம், ட்ரா டேபிளில் போகலாம். இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் டேபிள்னு போய்க்கலாம். இன்சர்ட் டேபிளில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்ம நம்பரை வந்து டைப் பண்ணுறோமோ அத்தனை காலம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து லிமிட் இருக்குது. எவ்வளோ லிமிட்னா 63 தான் இதோடைய லிமிட்டு. காலம்ஸ்க்கு வந்து எத்தனை லிமிட் இருக்குன்னா 63 வரைக்கும் நம்ம வந்து டைப் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போக முடியாது. அதே அந்த ரோஸ் வந்து அன்லிமிட்டடாக தான் இருக்குது. எவ்வளோ ரோஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு
இது வந்து கீழே வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து டேபிள் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 20 காலம்ஸு 20 ரோஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகேன்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு டேபிள் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகிருக்க தவிர எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கொச்சன்னு ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த டேபிளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு இதே வந்து நம்மளே வந்து ஓனாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் டேபில் போயிட்டு டேபிள்னு கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா டேபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளே வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். இங்கே வந்து நம்ம கையிலே வந்து பென்சில் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை போல் வந்து டேபிள் வந்து போட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஷாப்பிங் பில்லு ஏதோ ஒன்று ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் பில்லுன்னு எடுத்துக்கா கூட ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கும், சீரியல் நம்பர். இப்போ இது போல் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பென்சில் வந்து காலம் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதே போல் வந்து ரோஸ் வந்து போட்டுரும். இதே போல் அடுத்த லைன் வந்து என்ன குவான்டிட்டி, இந்த என்ன திங்ஸ் வந்து ஐட்டம்ஸ் வந்து வாங்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து லைன்ஸ் வந்து எவ்வளோ வேணால் போக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஐட்டம்ஸ் வந்து டைப் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்து குவான்டிட்டி, இந்த நெக்ஸ்ட் லைனில் வந்து அமௌண்ட்டு, இது போல் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து டேபிள்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இது போல் வந்து ட்ரா டேபிள் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம வந்து டேபிள் வந்து யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரஃபாக வந்து உங்களுக்கு வந்து அந்த டேபிள் வந்து ட்ரா டேபிள் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணேன். இப்போ மெயின் டேபிளாகவே நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு டேபிள் போய்ட்டு இப்போ வந்து இன்சர்ட் டேபிளில் போய்ட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து எது வந்து ஃபஸ்ட்டு வந்து மினிமைஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ரோஸ்னாலும் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து 100 டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றக்காக 100 ரோஸ் வந்து எடுத்தோடனே நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். நமக்கு தான் வந்து அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எடிட்டிங் பண்ணுறதுக்கோ ரொம்ப வந்து ரிஸ்க்காக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு 5 காலம்ஸு ஒரு 3 ரோஸு இது போல் வந்து நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஷாப்பிங் பில்லில் ஒரு சீரியல் நம்பர் போடுவோம், அடுத்தது ஐட்டம்ஸ் நேம் போடுவோம், அடுத்து வந்து குவான்டிட்டி, அடுத்து வந்து அமௌண்ட்டு, இது போல் வந்து ஒரு 5 காலம்ஸ் வந்து ரெடி பண்ணுவோமா. ஸோ 5 காலம்ஸ் வந்து இங்கே வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ அந்த 3 ரோஸுன்றதை நான் இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டோடைய நேம் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராணி சூப்பர் மார்க்கெட், இது வந்து ஹெட்டிங் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ராணி சூப்பர் மார்க்கெட் ஹெட்டிங் வந்து இங்கே வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் கேப்ஸ் லெட்டரில் வந்து ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம்ஸ், என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வாங்க போகிறோமோ அதுக்கான வந்து ஐட்டம்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி, எந்த அளவில் வந்து நம்ம வந்து குவான்டிட்டி ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்கு குவான்டிட்டி வந்து ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதை போல் வந்து ரைட் பண்ணதில் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து முடிஞ்சிச்சா. இப்போ இதில் சீரியல் நம்பருக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை கேட்க மாதிரி வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போல் வந்து சிம்பிள் வந்துடுது பார்த்தீங்களா. இதை வந்து சிம்பிள் வந்ததுக்கப்புறம் மவுஸ் வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ராக் பண்ணிங்கனாவே நமக்கு வந்து இந்த சீரியல் நம்பருக்கு வந்து மாறிடும். ஸோ இது போல் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து மாற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து மாற்றிக்கலாம். இதை கேட்க மாதிரி வந்து ஐட்டம்ஸு குவான்டிட்டிக்கு வந்து கொஞ்சம் வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து அதிகமாகவே எனக்கு தேவைப்படும். ஸோ ஐட்டம்ஸு அடுத்து வந்து குவான்டிட்டி அமௌண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து சீரியல் நம்பர் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஐட்டம்ஸில் வந்து ரைஸ் வந்து டைப் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து ஒரு 5 kg அது போல் வந்து டைப் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வந்து போட்டுக்கலாம்.
இப்போ இது போல் வந்து நெக்ஸ்ட் ரோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே வந்து என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரோலே வந்து கீழே தான் வந்து வருமோ தவிர நெக்ஸ்ட் ரோ வந்து இன்செர்ட் ஆகாது. எம்எஸ் வேர்ட்னே வந்து ஓல்டு வெர்ஷன்ஸ் 2007, 10, 13 இது போலாம் வந்து யூஸ் பண்ணக்குள்ள வந்து நீங்கள் ஒரு டேப் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரோ வந்து இன்செர்ட் ஆகிடும். இதே வந்து என்னென்னா அதே வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க வந்து என்ன கீழே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோடனே கீழே ப்ளஸ் சிம்பிள் தெரியுதுல, அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அத்தனை ரோஸ் வந்து இன்செர்ட் ஆகிடும். அதே போல் வந்து காலம்ஸ்லேயும் வந்து எத்தனை காலம்க்கு வந்து நீங்கள் வேணுமோ அத்தனை காலம்க்கு வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது போல் வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா இது போல் வந்து காலம்க்கு வந்து வேணும்னா கூட இன்செர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வேணாம், இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ ஐட்டம்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோவில் வந்து சீரியல் நம்பர் 2ல் வந்து ஐட்டம்ஸ்க்கு வந்து என்னென்னா டால் வந்து நான் வந்து கொடுக்குறேன். டாலுக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு 2 kg வந்து ரைட் பண்ணிக்கிறோம். அதே போல் அமௌண்ட் வந்து ஒரு 3 குக்கி அது போல் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 3 சுகர் வந்து அதே போல் வந்து ஒரு 3 kg வந்து ரைட் பண்ணிக்கிறோம். அதே போல் 5 குக்கி அது போல் வந்து அமௌண்ட் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து ஏதாவது ஒரு சாக்லேட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். சாக்லேட் வந்து இப்போ வந்து ஒரு 5 சாக்லேட் வந்து ரைட் பண்ணியிருக்கோன்னா 5 ஸ்டார் அது போல் வந்து சாக்லேட் வந்து ரைட் பண்ண 25 rupees அது போல் வந்து போட்டுரும். அடுத்து வந்து நம்பர் 5ல் வந்து அடுத்த ஒரு டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலான்னா ஆயில் வந்து ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலுக்கு வந்து என்னென்னா 2 kg வந்து ரைட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு 400 இது போல் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து இந்த டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்து இடமும் வந்து விட்டாச்சு. இப்போ இது போல் வந்து ஒரு மினிமைஸாக வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது மேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிடுங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த ஹெட்டிங் எல்லாமே வந்து என்னென்னா போல்டு ஆக்கிடுங்க. இந்த ஹெட்டிங் வந்து தெரியணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா போல்டாக வந்து கொடுத்துக்கணும். Ctrl B இல்லைனா வந்து ஹோம் டேப்பில் போய்ட்டு B ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் போல்ட் ஆகிடும். அப்போ தான் அது வந்து ஹெட்டிங் வந்து தெரியறதுக்காக வந்து நம்ம கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை போல் வந்து இப்போ இதுலேயே வந்து என்ன ரோக் வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு. இப்போ இந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோக் கீழே வந்து இது போல் வந்து சிம்பிள் இருந்ததுல இது போல் வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணிங்கனாவே இதோட ஹைட் வந்து வந்துடும். அது வந்து காலம்ஸுக்கு வந்து வந்து இது போல் வந்து வித்து வந்து மூவ் பண்ணுறதுக்கு இதை போல் சிம்பிள் வந்தோடனே லெஃப்ட் மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கனாவே நமக்கு இந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுறதோ ஆகும். இப்போ இந்த ரோக்கு வந்து கம்மி பண்ணியாச்சு. அதே போல் வந்து ஹைட்டும் வந்து கம்மி பண்ணினா கூட பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்னென்னா இப்போ இது போல் தான் ரோ ஹைட்டோ இல்லை காலம் விட்டோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ இந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடிட்டிங் பண்ண போகிறோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து க்ரியேட் பண்ணும் போதே இங்கே வந்து 2 டூல் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைனு, டேபிள் லே அவுட்டு. இந்த டேபிள் டிசைனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிளுக்கான டிசைன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இது போல் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை இது வந்து ரெட் கலர், க்ரீன் கலர் இது போல் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை லைன்ஸ் மட்டும் இருக்கணும். இது போல் வந்து டேபிள் வந்து கிரிட் லைன்லையோ இல்லை நார்மலாகவோ இது போல் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் டிசைனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இது போல் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இது போல் வந்து இப்போ ஓகே அப்படின்னா வந்து இதே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து டேபிள் லே அவுட்டில் தான் ஃபுல்லாக வந்து எல்லா எடிட்டிங்கும் வந்து இருக்கும். ரோ வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து காலம் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை டெலிட் பண்ணுறதோ, இல்லை எரேஸ் பண்ணுறது, இல்லை வந்து டேபிளை வந்து மர்ஜ் பண்ணுறது, இல்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது, இது போல் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டேபிள் லே அவுட்டில் தான் இருக்கும். இந்த 2 டூல் பார் பேஸ் பண்ணி தான் டேபிளே வந்து நம்ம எடிட்டிங் பண்ண முடியும். இப்போ இந்த டேபிளை வந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னும் போது இந்த டேபிளுக்கான டூல் பாரும் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளே ஆகாது. இப்போ டேபிளுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது தான் வந்து அந்த டூல் பார்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு அந்த டூல் பார்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ டோட்டல் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே இந்த டோட்டல் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு வந்து என்னென்னா என்ன அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து மைண்டில் வந்து கேல்குலேஷன் பண்ணுறதோ இல்லை கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறதோ அவசியமே கிடையாது. இந்த டேபிள் லே அவுட்னே போயிட்டு ரைட் சைடில் ஃபார்முலான்னு இருக்குல்ல அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த எந்த இடத்துல வந்து நமக்கு அந்த டோட்டல் வேணுமோ அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலான்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா டேபிள் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே ஃபார்முலாஸ் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை இங்கே வந்து அமௌண்ட் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்று வந்து என்னென்னா இங்கே வந்து லைன்ஸ் இந்த செல் ஏதாவது மர்ஜ் ஆகிருக்கும், இல்லைன்னா வந்து அமௌண்ட் எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒரு செல்லில் வந்து அமௌண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே அமௌண்ட் வந்து தப்பாக வந்து டிஸ்பிளே ஆகும். மற்றபடி எல்லாமே வந்து இங்கே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னாவே இங்கே வந்து ஃபார்முலா அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிடும் டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்னா எனக்கு ஃபைனலாக வந்து என்னென்னா இதுக்கப்புறமா வந்து இந்த ஆயில்னு இருக்குல்ல 5 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில வந்து எனக்கு ஒரு டேபிள் வந்து ரோ வந்து இன்சர்ட் ஆகணும் அப்படின்னும் போது வந்துன்னா இந்த டேபிள் லே அவுட்னே போயிட்டு டேபிள் இன்சர்ட் ரோ அபோன்னு இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இங்கே டேபிள் வந்து இங்கே வந்து ரோ வந்து இன்சர்ட் ஆகிடும். அதுவே வந்து பிலோன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஆயில் கீழே வந்து ரோ வந்து இன்சர்ட் ஆகிடும். அதே போல் வந்து காலம்ஸ்க்கும் அதே தான். இப்போ இந்த ரைஸ் இந்த ஐட்டம்ஸ் முன்னாடி வந்து காலம்ஸ் வந்து இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் காலம் லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து காலம் வந்து இன்சர்ட் ஆகிடும். அதே வந்து ரைட் சைடில் வந்து நம்ம காலம்ஸ் வந்து இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் காலம் ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து காலம் வந்து இன்சர்ட் ஆகிடும். இது போல் தான் வந்து காலம் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதே வந்து இப்போ வந்து எனக்கு இந்த காலம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு ஆப்ஷன் இருக்குல்ல டைரெக்டாக வந்து நீங்கள் டெலிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒன்றுமே வந்து வேலைக்காகாது. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெலிட்னு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்ன 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டெலிட் செல்லா இல்லை காலம்ஸு ரோஸு டேபிள் எதை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து காலம் தான் வந்து டெலிட் பண்ணணும். ஸோ காலம்ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த காலம் வந்து எனக்கு வந்து டெலிட் ஆகிடுச்சு. அதே போல் இந்த ரோ வந்து எனக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னும் போது அதே போல் அந்த ரோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டெலிட் ரோன்னு கொடுத்தீங்கனாலும் அங்கே வந்து ரோ வந்து டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசர் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா இங்கே இருக்க பார்டர்லாம் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற இந்த பார்டரு இதை போல் தான் வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா இந்த எரேசர் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பார்டர்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டேபிள் டிசைன் வந்து நார்மலாகவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேபிளை வந்து நார்மலாக வந்து நான் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை போலவே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் நேம்ஸ் இருக்குல்ல இதை தான் வந்து நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். இப்போ ஹெட்டிங்கும் போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் சென்டரில் தான் வந்து இருக்கணும். ஸோ ஹெட்டிங் வந்து சென்டரில் இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்ட்ரைட்டாக அது ஹோம் டேபில் போயிட்டு அலைன்மெண்ட் போயிடுவோம். இது போல் வந்து இங்கே வந்து டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் டேபில் போய் அலைன்மெண்ட் வந்து போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து டேபிள் லே அவுட்னே வந்து அலைன்மெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடலான்னா இங்கே வந்து இந்த டேபிள் ஃபுல்லாக வந்து மர்ஜ் பண்ணிடலாம். மர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேபிள் வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் இந்த ரோ ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த செல் ஃபுல்லாக வந்து மர்ஜ் ஆகிடும். அதே போல் வந்து நெக்ஸ்ட் வந்து இதுவே வந்து சென்டரில் எனக்கு வேணும் அப்படின்னும் போது வந்து இப்போ வந்து அலைன்மெண்ட்ஸ் இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டாப் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு அது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டு ரைட் அலைன்மெண்ட்டு இதை போலலாம் வந்து கொடுத்துருக்காங்களே. இப்போ இதில் சென்டர் அலைன்மெண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே போல் வந்து இப்போ எனக்கு ஹெட்டிங்கிறனால ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றணுன்னாக்கலாம் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து என்ன கலரும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் வந்து ஃபாண்ட் டிசைனில் போனீங்கன்னா இன்னும் வந்து டிசைன்ஸ் வந்து எவ்வளோ வந்து
சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ளூ கலரில் இதை போல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதையும் வந்து என்ன போல்டாகவும் மாற்றி வச்சுக்கணும். ஓகேவா? இது போல் தான் வந்து டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷாப்பிங் பில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அமௌண்ட்டு ருப்பீஸு எனக்கு பைசையில் வேணும் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் லே அவுட்லேயே வந்து ஸ்ப்ளிட் செல்லுன்னு இருக்குது. அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணனா கூட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ப்ளிட் செல்ஸ்ன்னு கொடுத்தீங்கனாலும் இப்போ இது போல் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து அமௌண்ட் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு ருப்பீஸு இது வந்து பைசையில் வந்து 0 தான் போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 0 வந்து இதே போல் வந்து 0 தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு இது போல் வந்து இதுதான் வந்து என்ன ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போல் வந்து நான் இங்கே வந்து ரேண்டமாக வந்து மவுஸ் பாயிண்டிங்கில் ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அதே போல் வித்து வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் இங்கே வந்து சொல்லியிருந்தேன். இதுலேயே வந்து என்னன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டேபிள் லே அவுட்டில் ஹைட்டுக்கு வித்துக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோ மட்டும் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அதே போல் டிக்ரீஸ் ஆகணுன்னாலும் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து இங்கே வந்து இந்த காலம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வித்துக்கு வந்து போயிடுங்க. வித்துக்கு வந்து டேபிள் லே அவுட்னா வித்துன்னு இருக்குல்ல, இதில் போயிட்டிங்கன்னா அதே போல் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா கூட எவ்வளோ தூரம் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது போல் வந்து பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வந்து டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து டேபிளை வந்து எடிட்டிங் பண்ணணும், எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.